டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கு கபசுர குடிநீர். கொரோனா காலத்தில் இந்த கபசுர குடிநீர் உச்சரிக்காதவங்களே இருக்க முடியாது. இதில் 15 வகையான மூலப்பொருட்கள் அடங்கி இருக்குது. நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் என்ன? சாதாரணமாக எல்லாருக்கும் சளி பிடிக்கும், இருமல் வரும், தொண்டை கரகரப்பு இருக்கும், அதே போல் மூச்சு திணறல் இருக்கும். ஒரு சிலருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டு நிமோனிக் கன்சால்டேஷன் வாங்க. நிறைய நுரையீரலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பகுதியில் ஆக்சிஜன் போகாமல் அந்த பகுதியே செயலிழந்து போயிடும். அதனால் மூச்சு திணறல் ஏற்படும். இப்படி நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கு மிகச்சிறந்த பயனை அளிக்கக்கூடிய விலை குறைவான பக்க விளைவில்லாத ஒரு மருந்து தான் கபசுர குடிநீர். அரசு மருத்துவமனைகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த கபசுர குடிநீர் இலவசமாக கொடுக்குறாங்க. வெளியில் சித்த மருந்து கடைகள்லையும் இந்த கபசுர குடிநீர் கிடைக்கும். இந்த கபசுர குடிநீரில் 15 வகையான மூலப்பொருட்கள். அதில் பார்த்திங்கன்னா சுக்கு, திப்பிலி, அதே போல் அக்ரஹாரம், பார்த்திங்கன்னு சொன்னால் லவங்கம், சீந்தில், இப்படி 15 வகையான மூலப்பொருட்கள் இந்த கபசுர குடிநீர் சூரணத்தில் அடங்கியிருக்கு. இப்போ சளி இருமல் இருக்குது. ஆஸ்துமா நோய் எனக்கு பல ஆண்டுகளாக இருக்கிறது. எனக்கு எந்த மருந்து எடுத்தாலும் அந்த வீசிங் கண்ட்ரோல் ஆகிறதில்ல. அதற்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கபசுர குடிநீர் சூரணத்தை நீங்கள் வாங்குங்க. கபசுர குடிநீர் சூரணத்தை வாங்கி ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது 5 கிராம் அந்த கபசுர குடிநீர் சூரணம் எடுத்துக்கிட்டு அதை ஒரு 240 மில்லி தண்ணி, அதாவது 2.5 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை 60 மில்லியாக சுண்ட காய்ச்சணும். 60 மில்லியாக சுண்ட காய்ச்சி காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் குடிக்கணும். அதே போல் மாலையில் ஒரு வேளை நீங்கள் இப்போ ஆங்கில மருந்து எடுத்துக்கிறீங்க, கண்ட்ரோல் ஆகலை, அல்லது சித்த மருந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், தாலி சாதி சூரணம் சாப்பிட்றோம், தாலி சாதி வடகம் வாயில் போட்டு முட்டாய் மாதிரி சப்பி சாப்பிட்றோம், அப்போவும் குறையில அப்படின்னா இந்த கபசுர குடிநீரை கஷாயம் போட்டு காலை மாலை 2 வேளை 1 வாரம் 2 வாரம் தொடர்ந்து நீங்கள் எடுத்தால் நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், நாள்பட்ட பிரச்சனை, வீசிங் பிரச்சனை இருந்தாலும் படிப்படியாக என்னாகும்னா குறைஞ்சு அந்த நோய் முழுமையாக குணமாகும். எந்த விதமான பக்க விளைவையும் இது ஏற்படுத்தாது. ஏன்னா இதில் கலந்திருக்கிற அத்தனை மூலப்பொருட்களுமே எல்லாமே பார்த்திங்கன்னா கடை சரக்குகள், மூலிகைகள் தான். இதை எடுத்துக்கிறதுனால எந்த விதமான பயமும் நமக்கு கிடையாது, எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஆங்கில மருந்து எடுக்கிறவங்க இதை எடுக்கலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும், இப்போ வீசிங்காக நீங்கள் நிறைய மருந்து எடுத்துகிட்ருப்பீங்க, அந்த நிலையில் கூட இந்த கபசுர குடிநீரை சித்த மருந்து கடைகளில் வாங்கி அல்லது அரசு மருத்துவமனைகளில் வாங்கி அதை நான் சொன்னபடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை 2.5 டம்ளர் தண்ணியில் போட்டு அதை 60 மில்லியாக சுண்ட காய்ச்சி காலை மாலை நீங்கள் தொடர்ந்து ஆங்கில மருந்தோடு எடுக்கும் பொழுது அந்த நோய் எவ்வளோ நாட்கள் இருந்தாலும் 1 வாரம் 2 வாரம் அல்லது 1 மாதத்தில் அந்த நோய் முழுமையாக குணமாகும். இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னா 3 வயதுக்கு மேலே மருத்துவர் ஆலோசனையோடு 15 ml இருந்து 30 ml குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அது ரொம்ப காரமாக இருக்குது, குடிக்கல அப்படின்னு சொன்னால் அது கூட தேன் கலந்தும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.